Hi everybody, Thamizharasan here from Chennai, actor, anchor and event MC. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நேற்று ஒரு படம் பார்த்துருந்தேன், விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்துருந்தேன். இன்றைக்கி டே 2 இருக்கும். சரி, நடுவில் கொஞ்சம் டைம் கிடச்சது, சாரை வச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த விக்டோரியா படத்தை பற்றி தான் சார் கிட்ட கேட்க போகிறோம். நேற்று சொல்லியிருந்த அந்த விக்டோரியாவில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இட்ஸ் அ ஒன் டேக் மூவி. ஒரு படம் ஃபுல்லாக 140 மினிட்ஸுமே ஒரே டேக்கில் எடுத்திருக்காங்க. கேமரா வச்சுட்டு கேமரா கையில் ஹேண்டில் பண்ணியோ இல்லை ஏதோ மிஷின்ஸ் யூஸ் பண்ணியோ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட் கூட இல்லாமல் கண்டினியூஸாக படம் 140 மினிட்ஸ் போயிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப மலைப்பாக இருந்தது. சில இடத்துலாம் பார்த்தா சரி ஓகே, இங்கே வந்து விட்டுடுவாங்க, இங்கே எங்கேயாவது கட் போகும் அப்படின்னு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடி ஏறுறாங்க, நேரோ ஒரு ஸ்டெப் இருக்குது, ஒரு படிக்கட்டு, ஸ்டீல் படிக்கட்டு மாதிரி, அதில் மாடி ஏறுறாங்க, திரும்ப அங்கேருந்து இறங்கி வராங்க, காருக்குள்ளே போகிறாங்க, காருக்குள்ளே 4 பேருமே காமிக்கிறாங்க. நான் நினச்சேன் ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 2 பேரை காமிப்பாங்க, பின்னாடி கேமரா வச்சுக்கிட்டு 2 பேர் தான் காமிப்பாங்க இப்படிலாம் நினச்சேன். ஆனால் 4 பேருமே சுற்றி காமிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபார்ச்சுனேட் நேற்று சத்யேந்திரா சார் கூட தான் உட்காந்து பார்த்தா அவர் சில விஷயங்கள் எனக்கு அப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணார். சரி, நான் என்ன சொன்னேன், நீங்கள் இதை வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார், இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது இல்லாமல் இது வந்து நம்மளும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இது மாதிரி படம்லாம் கூட சொல்லியிருக்காரு. ஸோ சார்கிட்டே கேட்போம். சார் சொல்லுங்கள் சார், அந்த விக்டோரியா படம் உண்மையாகவே சிங்கிள் டேக்கில் போயிருக்கு 140 மினிட்ஸ்க்கு. ஒரு ஜெர்மனில் எடுத்திருக்க படம், அதை பற்றி உங்களோட வியூ? ஓகே, ஆக்சுவலி ஜெர்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டெக்னீஷியன்ஸு. விக்டோரியா படம் நிறையா ஆஸ்கர் அதுக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. பட் அங்கே ஓகே ஆகல. பட் இது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு, ஒரு டேக்கில் வந்திருக்கு. பால்கன்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, லாஸ்ட் இயர் போட்டாங்க. அது என்ன நடக்குது, ஒரு ரூமில் தான் கதை நடக்குது, கேமரா அங்கேயே இருக்குது, ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் ஃப்ரேமில் வந்துகிட்டே இருப்பார், நடிச்சிட்டு இருப்பார், ஒரு கதை மாதிரி போயிட்டே இருக்கும். பட் இந்த படம் ஒரு ஸ்டெப்பு 10 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. என்னன்ட்டா, இங்கே கேமரா starts somewhere in a hotel where people are dancing, out of focus light dance பண்ணிட்டு இருப்பாங்க. It travels to about 7-8 locations. அந்த மாதிரி இட்ஸ் an extraordinary step. And அதில் they are quite successful. Technically speaking, இந்த மாதிரி படம் எல்லாம் only you can shoot from morning 2 to 5 or something like that. ஆக்சுவலி அந்த கதையை ஓடுற நேரம் தான் 2 to 5 தான் இருக்குது. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நாங்கள் பார்க்குறது எவ்ரி திங் இஸ் அ செட் நம்பர் 1, செட் நம்பர் 2, செட் நம்பர் 3, செட் நம்பர் 4, செட் நம்பர் 5, செட் நம்பர் 6, ஒரு 6-7 டோர்ஸ் இருக்கும். ஸோ it's my guess, so they will be traveling from one set to 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 one set. Yeah, and எனக்கு தெரிஞ்ச மாதிரி all the actors, everything they have rehearsed it. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் 4 months 5 months 6 months ரிஹர்சல் போகணும். இது ஒன்றும் கிடையாது, 2 மணி நேரம் ஒரு நாடகம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி அது ரிஹர்சல். But this is a challenge for the cameraman and the director, because the cameraman has to follow, and there is a gadget in your hand, and it has to be one shot, and the artist should not go out of focus, out of the camera ella. So adnala the cameraman, the director is the cameraman, I think. You have to be very 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 perfect. But so as I told you, this is all studio, nothing. It all looks like எங்கேயோ மவுண்ட் ரோட்ல ஒரு ரோடு மாதிரி இருக்கும், இன்னொரு ரோட்ல நடந்து போற மாதிரி இருக்கும், மிட் நைட்டு 5 மணி மாதிரி இருக்கும், ஏதேதோ காட்டுறாரு. அந்த மாதிரி பெரிய ஸ்டுடியோலாம் ஹாலிவுட்ல ஜெர்மனில நிறைய இருக்கும். So it was shot in studio. அண்ட் என்ன பண்ணிருக்கான்ட்டு, இந்த டைரக்டர், இதை டெக்னிக்கல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக் பீப்பிள். கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க, இந்த ஷாட்டு எங்கே போகிறது, இப்படி இங்கே இவ்வளோ மினிட்ஸு இவ்வளோ செகண்ட்ஸுன்ட்டு பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஸ்ட்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரூம் நம்பர் 1 2 3 4 5 6 அவன் போய் பண்ணிகிட்டே இருப்பான். அண்ட் ஆக்சுவலி த டைரக்டர் இஸ் நாட் மச் பாதர்ட் அபவுட் த டயலாக்ஸ். அங்கே வர ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. இட் லுக்ஸ் வெரி நேச்சுரல் ஆல்சோ, அண்ட் இட் லுக்ஸ் லைக் தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. அந்த மாதிரி அவர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இங்கிலீஷ் எல்லாம் ஒரு மாதிரி தான் பேசுறாரு. அண்ட் தெர் இஸ் அ ஸ்பானிஷ் லேடி. தி ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் பார்த்தா தெர் இஸ் நோ ஸ்டோரி அட் ஆல். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 55 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டோரி இருக்காது. ஓன்லி ஷி மீட் சம்படி, ஷி கெட் ஃப்ரெண்ட்லி, ஷி வில் டேக் தம் டு தி கஃபே, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதில் இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெரிமெண்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாட்டா லைட்டு கேமராக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது ஆர்டிஸ்டே அது பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்த ஒரு பாத்ரூம் போய் ஒரு லேடி லைட் ஆன் பண்ணுறா. ஸோ தட் லைட் வில் ஹெல்ப் தி சீன்.
யூனோ அது டைரக்டரோ யாரோ டெக்னீஷியன் யாரோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பிரெயின் யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணிருக்காரு. ஆக்சுவலி தமிழ் என்ன சொன்னாங்க, இந்த கேமராலாம் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க எப்படின்ட்டு. சரி, இது ஒன்றும் கிடையாது. யூ ஹேவ் அன் எலக்ட்ரிக் சேர் இருந்தால் நீங்கள் அதில் ஒரு கேமரா பிடிச்சிக்கிறீங்க. அண்ட் யூ கேன் மவுண்ட் தி கேமரா டு எ ராட் ஆல்சோ. And if the rod is very very big and you are sitting in an electric chair, the electric chair, if it's technically so made, it may go up and it can go through that. So the person doesn't have to step by step ஏதோ பண்ணதோ தேவை இருக்காது. So it's all done with excellent technical and electric and also a lot of genius. இந்த மாதிரி ஃபிலிம்க்கெல்லாம் கதை எழுது ரொம்ப கஷ்டம். And honestly speaking, it's not a great story. It's not a very matured story. அதில் கதையே கிடையாது. லாஸ்ட் 30 minutesல they want to make it like a thriller, you know. அது கூட அவ்வளோ இதாக வரல. See, there are so many questions you can ask about it. வெஸ்டின் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறாங்க. வெஸ்டின் ஹோட்டலில் போனால் ஹோட்டலில் அவன் சொல்கிறான், நான் ஐ வில் கன்வின்ஸ் தி ரிசப்ஷனிஸ்ட் ஏதான கதை சொல்லிட்டு கதை சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிடலாம், ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் அங்கே பார்த்த ரிசப்ஷனில் ஒருத்தருக்கா அவ்வளோ பெரிய ஹோட்டலு, விச் இஸ் அபவுட் $500. டாக்ஸிக்காரன் கேட்குறாங்க, $50 ஹோட்டலுக்கு போகிறீங்களோ, 500, anything under, because they have got the stolen money. No? So இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. ரிசப்ஷனில் ஒரு 3 பேர் காட்டிருக்கலாம். காலையில் அவர் ரிசப்ஷன் ஹோட்டலேருந்து வெளியே வரும்போதும் காணும், உள்ளே வரும்போதும் ஆள் இல்லை, வெளியே வரும்போதும் ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் இருக்கு. அந்த குழந்தையா ஸ்டோரில் விட்டுடுவேன்னா அந்த குழந்தை ஸ்டோரில் விட மாட்டார். அந்த டாக்ஸி டிரைவர் ஷார்ட்ஸ் எல்லாம் வராது. அப்போ அந்த தமிழ் என்ன சொன்னார், ஒரு காரில் 4-5 ஷார்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது சும்மா நம்ம இமேஜினேஷன். இந்த ஒரு பெரிய ராட்ல, ஃபிஷிங் ராட் மாதிரி ராட்ல நமக்கு ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த ராட் if you can hold it 2-3 times, and if you can operate electronically and with the computers, the rod can go above the camera and come back and shoot, and the camera fixed to the rod can bend to 2-3 folds, you know, like a small steel thing, and it can take everything. But this is not so easy, you know. It should be, they should have fantastic practice, so much of rehearsals. அதனால இதெல்லாம் பண்ணலாம். But and lastly வந்து they will come back to the same scene, I think, where they first started in that cafe. But I was wondering where in the world, except January and New Year, you know, like who are the people who are dancing in in a night restaurant club in the morning, 5 to 5:30, you know. It's they made it very convenient to choose the timings, you know, from something like 1 to 5 because there won't be people on the road. But all the things, whatever you say, 140 minutes, you know, out, I mean, locations, you know, it's all ஸ்டூடியோ தான். நமக்கு ஏதோ நம்ம சினிமா பற்றி தெரியாதவருக்கு அவருக்கு ஏதோ எல்லாம் ஷூட் பண்ணிருக்காரு அப்படின்னு. ஹூவர் தி கேரக்டர் கோஸ் ஆர் 1-2 கார் போகிறது, தட் பிலாங்ஸ் டு திஸ் ஃபிலிம் டைரக்டர்ஸ் கம்பெனி, நோ. அண்ட் இது ஓகே. அண்ட் ஈவன் அவளை ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறா, ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அவனை லைட் போடுறான். ஃபஸ்ட் டைம் போகிறான், அங்கே டார்க்காக இருக்குது, அவனுக்கு லைட் எங்கே இருக்குன்னு தெரியணும் இல்லையா. ஒரு புது இடத்துக்கு போகும்போது டார்க்காக இருக்குது, அவனே போய் லைட் போடுறான். பிகாஸ் தட் லைட் கிவ்ஸ், தட் லைட் ஒர்க்ஸ் அஸ் லைட் சோர்ஸ் லைட் ஃபார் தி சீன். அது அந்த மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் a lovely experiment, but it's not a very matured film story wise. And சின்ன டிஃபெக்ட்ஸும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ தேர் கோயிங் பை சைக்கிள், பின்னாடி சைக்கிளில் ஏறுறான். ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சைக்கிளில் பின்னாடி இது வில்லேஜில் சின்ன 8 வயசு பசங்கள்லாம் பின்னாடி அந்த மேலே நின்றுட்டு எல்லாம் போகிறாங்க. பட் what anything happens, the shot is cut and it's very simple. Even it's 140 minutes, ஒரே டேக்குன்ட்டு நமக்கு அப்படி தோணுது. ஸோ ஐ கேன் கோ ஃபார் 20 takes, that is 140 minutes first take, next 140 minutes next take, next 140 minutes, அப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம் until I get perfect it. பட் நமக்கு இங்கே பார்க்கும்போது இது டோட்டலி like it looks like one shot. Actually லிட்ரேச்சரில் ஒரு தியரி இருக்குது, இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், யூனோ.
ஒரு ஃபேமஸ் ரைட்டர். அதில் என்னன்ட்டா ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் 275 pages நாவல் இருக்கும், ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது. அண்ட் ஸோ அதில் என்னன்ட்டு ஒருத்தர் ஷேவ் பண்ணிக்கிறது 275 pages. இட் வில் டேக் ஹார்ட்லி 4 minutes டு ஷேவ். அது 275 pages வரைக்கும் எழுதுறாரு. எவ்வளோ இமேஜினேஷன் இருக்கும். தெர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப், தெர் இஸ் நோ காமா, இட் கோஸ் ஆன். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தியரி லிட்ரேச்சரில் மட்டும் இருந்தது, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். ஸோ ஜோசப் கான்ராட் ஒருத்தான் அவன் தான் இந்த டெக்னிக் கொண்டு வந்தது. ஸோ இப்போ சினிமாவில் திஸ் வி கால் இட் அஸ் இன் சினிமா, இன் விஷுவல் மீடியம், இட் இஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்ன்ட்டு. ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ், 6 months ப்ராக்டிஸ், அரேஞ்சிங் தி செட்ஸ், கோ த்ரூ தி செட்ஸ். இடையில அப்பப்போ கொஞ்சம் பிளாக் வருது. அந்த பிளாக் வர்ற டைமில் மேபி தி கேமராமேன் கோஸ் இன்சைட் தி டோர். ஒரு 10 seconds அப்படியே பிளாக் மாதிரி வருது, விச் இஸ் யூஸ்ட் இன் ஹிச்காக் ஃபிலிம் ரோப்பில் 8 takes இருக்கு. 8 takesல படம் முடிக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறான்ட்டு ஒருத்த ப்ரௌன் கலர் போட்டிருந்தா ஒரு ப்ரௌன் கலர் டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிள் மேலே கேமரா போயிட்டு அடுத்தது கட் ஆடனா இன்னொருத்த ப்ரௌன் கோட் போட்டு அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருப்பா, இன்னொரு கேரக்டர் இன்னொரு ஹாலில். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறாரு. ஸோ தி ஹோல் ஃபிலிம் லுக்ஸ் லைக் ஒன் ஷாட். பட் திஸ் அ வெரி வெரி கிரேட் எக்ஸ்பெரிமெண்ட். பட் இது ரொம்ப வேர்ல்டு கிளாசிக்னு ஒன்றும் சொல்ல முடியாது. இஸ் அ ஹைலி டெக்னிக்கல் ஃபிலிம், பட் வெரி வெரி எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் அப்படி சொல்லலாம். ஸோ இன்னும் so many things இன்னும் 2-3 வாட்டி பார்த்து அதை பற்றி சொல்லலாம். தேங்க்யூ சார். இப்போ ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தப்போ ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, பியூட்டிஃபுல்லாக அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சின்ன ஒரே கொஸ்டின், அந்த படம் பார்த்தோம் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இது மாதிரி ஒரு டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட் அப்படின்போது ஒன்லி ஜெர்மன்ஸால மட்டும்தான் யோசிக்க முடியும். ஏன்னா பிறந்த குழந்தை கூட டெக்னிக்கல் பிரெயின் இருக்கு ஜெர்மன்ல அப்படின்னு. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒன்லி ஜெர்மன் கேன் டேக் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க அதுக்கு சொன்னீங்க இல்ல நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னீங்க. ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணலாம், எப்படி பண்ண முடியும்? இல்லை ஆக்சுவலி எனக்கு ஐ எம் வெரி கிரியேட்டிவ் அண்ட் இன்டெலிஜென்ட். எனக்கு ஒரு சின்ன விஷயம் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது. பட் ஐ கேன் டூ திஸ் ஃபிலிம். Yeah, if somebody gives me 4 to 5 crores, நான் ஒரு 2 hours ஃபிலிம் நான் இப்படி எடுக்கிறேன். பட் பண்ண முடியும். ஏன்டா நமக்கு தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ராடினரி வேர்ல்டு கிளாஸ் கேமராமேன் இருக்கு, ஒரு 15 பேர் இருக்காங்க. they are creating extraordinary work everywhere in Bombay, அங்கே இங்கே எல்லாம். maybe throughout the world they will go there, they are accepted. ரொம்ப கிரியேட்டிவாக இருப்பாங்க. பட் கிரியேட்டிவாக கேமராமேன்னா கிரியேட்டிவாக யூஸ் பண்ணுறது டைரக்டர் வேலை. ஆர் சம்டைம்ஸ் தி கேமராமேன் themselves they are very creative. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீராம் மீண்டும் ஒரு காதல் கதையில் பண்ணார். அவங்கள பிரதாப் போத்தன் எப்படி யூஸ் பண்ணாங்க, 2 பேரும் 50% கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ தான் மீண்டும் ஒரு காதல் கதை பிகேம் எ பொயிட்ரி இன் கேமரா. அந்த மாதிரி. ஸோ இது பண்ணலாம். என்னன்ட்டு ஒரு 4-5 கோடி இருந்தால் யாரும் பண்ணல, நானே பண்ணுறேன். பட் ஐ டோன்ட் ஆப்ரேட் தி கேமரா, ஐ டோன்ட் பட் ஐ யூஸ் அ கேமராமேன். இதுக்கு நம்ம ஒரு 6 months ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 15 ஆர்டிஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை தேடணும். இது கதை தேடுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இஃப் யூ ஆர் மூவிங் டு லொக்கேஷன் செட்டு போடுறது ஒரு 15 ஆர்டிஸ்ட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது. அண்ட் கேமராமேனுக்கு கிளியராக நாங்கள் ஸ்டோரி போர்டு எழுதி கொடுத்து கம்ப்யூட்டரில் இந்த டைமுங்க இவ்வளோ இங்கே நிற்கணும், இங்கே நிற்கணும். ஸோ இங்கே இந்த ராடு இவ்வளோ தூரம் போகிறோம், இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் சேர் இது போகணும், மேலே போகணும், இந்த டைமில் வரணும், கேமரா அப்படி வந்து அங்கே ஷூட் பண்ணிவிட்டு அக்கீரா மாதிரி மறுபடியும் டர்ன் ஆகிட்டு இந்த பக்கம் எல்லாம் ரவுண்டாக வரணும். கேமரா மூவ் ஆகுது தெரியாது. Because the camera is on the rod and it's traveling and finally it can come back like a fishing rod. இதெல்லாம் சும்மா ஒரு இமேஜினேஷன். இப்படி நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ண முடியும். நான் எனக்காரனா 5 கோடி ரூபாய் கொடுத்தா நான் பண்ணுறேன். 8 months டைம் கொடுத்தா ஒரு 10-15 செட்டு போட்டு ஃபஸ்ட்டு கதை தேடுறது கஷ்டம். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆர்டிஸ்ட் ப்ராப்ளமே இல்லை. ஒரு 4 மாதம் 5 மாதம் அவருக்கு இந்த ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ரொம்ப இந்த மாதிரி கதைகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தீம் செலக்ட் பண்ணணும். இல்லைன்ட்டு போர் அடிச்சு. இந்த படத்தில் பார்த்தா அவ்வளோ தீம் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஏதோ த்ரில்லர் மாதிரி கொண்டு போகலாம், வில் பிரிங் எ நைஸ் எஃபெக்ட் அண்ட் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த டெப்த் எல்லாம் இட் வாஸ் லேக்கிங். மேபி தட் வாஸ் த ரீசன் தட் இட் டி நாட் ரிசீவ்
an Oscar or anything. But anyhow, it's a very very powerful and very very creative attempt. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டில் எப்படி நடந்திருக்கலாம். ஸோ நான் பண்ணுறேன், இது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இஸ் ஒன்லி திங் இஸ் ஐ எம் வெரி கிரியேட்டிவ், ஐம் பிரைன். எனக்கு இஃப் பீப்புள் கிவ் ஃபினான்ஸ், யூனோ, I don't shoot. I will have an extraordinary cameraman and train him, and I'll write the script for 6 months. I'll write the story. I'll get 20 artists, and I'll get the extraordinary set director. Only you move from one set to one set to one set to one set to one set. And if I do this film in the daylight, அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த நைட் எடுத்ததுனால. டே லைட் ஆனால் யூ கான்ட் சே so much ஆஃப் டிராஃபிக், அது இது ரோடு எல்லாம் காட்ட முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தேடணும். கதை கிடச்சிச்சுன்ட்டு நாங்கள் பண்ணலாம். நீட் அ வெரி குட் கேமராமேன், லாட் ஆஃப் ரிஹர்சல்ஸ், very beautiful sets, and a very good extraordinary lighting according to the mood, according to the scene. ரொம்ப நல்ல லைட்டிங் எல்லாம் வேணும். அண்ட் லைட்டிங் இந்த ஃபிலிம் மாதிரியே லைட்டிங் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஆர்டிஸ்ட் போய் ஒரு டியூப் லைட் போட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் வில் கிவ் தி சோர்ஸ் லைட். ஏன்னா இந்த படத்தில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ why not? Indians are nothing creatively, they are not nothing less brains, no? So ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் என்னன்னா, if we look at a film by them, the making of Victoria, அந்த படம் நாங்கள் ஒரு 2 hours பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். You know, you will get all the techniques, but they may not tell because it's a secret. And these kind of things, for not long time it is a secret, no? If not this fellow, somebody will learn. You know, everybody has got brain, everybody has got technical invention, how to use gadgets and camera in a very technical and creative way. Yarana panla making of Victoria, idu yarana shoot panninda adu kaatna, that film looks more interesting than this film which they have made. தேங்க்ஸ் அலாட். எனக்கு ஏதோ தெரிஞ்சது சொல்லியிருக்கிறேன். சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், பட் நீங்களே இது நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை யூ கேன் கரெக்ட் மீ ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். உண்மையாகவே சார் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னார், டெக்னிக்கல் டீடைல்ஸ் சொன்னார், பட்ஜெட் என்ன பண்ண முடியும்ட்டு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் சொன்னார். நம்மளும் பண்ண முடியும், இந்தியன்ஸ் பண்ண முடியும், ஏன் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், யாராவது கேட்குற ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும், சவுத் இந்தியாவாக இருந்தால் ப்ரொடியூசர் டேரக்டர் உங்களுக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது. கண்டிப்பாக உங்களோட ஒர்க் ஸ்கில் அவங்களுக்கு தெரியும், அப்படின்னு தான் உங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்தது வந்து இப்போ த கோர்ட் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் 10 minutes ஆரம்பிக்க போகுது. மராத்தி படம் நேற்றுலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இந்த படத்தை பற்றி. ஸோ இது நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா போய் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை முடிச்சுட்டு வந்துட்டு முடிஞ்சா இன்னைக்கோ இல்லை நாளைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ தமிழ் for giving me opportunity to express my ideas. My pleasure. Thank you, sir.